ஹலோ சினிஃபைல்ஸ். ஸோ இன்றைக்கி என்னப்பா புதுசாக ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கலான் தாங்க. ஸோ டைரக்டர் ரஞ்சித் சர்பட்டா பரம்பரைக்கு அடுத்து நட்சத்திரம் நகர்கிறது பண்ணார். அதுக்கடுத்து இது பண்ணாரா, இதுக்கடுத்து அது பண்ணாரா, எனக்கே குழம்பிருச்சு. சரி, ஓகே. என்னவோ அவர் அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் லாஸ்ட்டாக தங்கலான் எடுக்கலாம் அப்படின்னு வராரு. ஸோ தங்கலான் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு இடம் சொல்கிறேன். கோலார்க் ஃபீல்டு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இது பற்றின புக்கே இருக்குது. இது வந்து எப்படின்னா, கோலார்க் ஃபீல்டில் நிறையா மிஸ்ட்ரியஸ் ட்ரூத் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மிஸ்ட்ரியஸ் ட்ரூத்தா அப்படின்னா என்னென்னா, மிஸ்ட்ரியஸ்னாலே மர்மமான உண்மைகள். அந்த மர்மமான உண்மைன்னா எப்படிங்கிறதுனா, நம்ப நம்பாமையும் இருக்க முடியாது, நம்பவும் செய்யலாம். ஸோ அந்த மாரி தான் இருக்கிறது தான், அதான் மிஸ்டீரியஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கோலார்க் ஃபீல்டு அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சா, கோலார்க் ஃபீல்டுன்னு இடம் கிடையாது. கோலார்க் அப்படின்றது ஒரு ஊரு. மைசூர் கிட்ட இருக்கிற ஒரு ஊரு. ஸோ அந்த ஊரு, அந்த இடத்துல இருந்த அந்த லேண்ட் மைனிங்லாம் பண்ணது தான் ஃபீல்டு. அந்த இடத்த வந்து அந்த ஃபீல்டா இது பண்ணதுனால கோலார்க் ஃபீல்டு. ஸோ இன்னும் எல்லாத்துக்கும் தெரியிற மாரி சொல்லணும்னா, இந்த கோலார்க் ஃபீல்டு தான் கேஜிஎஃப் அப்படின்னு ஒரு படமா வந்தது. ஸோ கோல்ட் மைன் பண்ணி எடுக்கிறப்பட்ட ஒரு இடம் தான் கேஜிஎஃப். அதாவது கோலார்க் ஃபீல்டு. அத அவங்க ஷார்ட் ஃபார்ம்ல கேஜிஎஃப்னு வச்சிருந்தாங்க. ஸோ அங்க இருந்த ஒரு தரப்பட்ட மக்கள் தங்கம் எடுக்கிறதுக்காக கூட்டு போயி, அந்த மாரியே ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு கூடிய ஒரு தரப்பட்ட மக்கள பத்தி அவங்க சொன்ன கதைகள், அதில ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாரி சொன்னதெல்லாம் வச்சு, அவர் ரஞ்சித் வந்து இத வந்து ஒரு இது இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு முடிவுல சொன்னாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து, அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஃபைல் பண்ணி, எது 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 இது பண்ண முடியுன்ற மாரியும், ஸோ அந்த மக்களுக்குன்னு ஒரு லீடர் இருப்பாரு. அவரு சொல்றதை கேட்கிற மாரியும். அப்ப அவங்கலாம் அதெல்லாம் வச்சு தான் ஒரு கதையா கிரியேட் பண்ணது. ஸோ அந்த கதை தான் தங்கலான். ஆனா இது வந்து கிட்டத்தட்ட அதான் சொன்னேன்ல மிஸ்டீரியஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்ற மாரி தான் இது. அதாவது கிட்டத்தட்ட உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதைகள் தான் இது எல்லாமே. உண்மைக்கு நெருக்கம்னாலும் இது வந்து உண்மை இல்லையான்னு சொல்லிட முடியாது. ஏன்னா திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன். இது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ட்ரூத். உண்மைன்னும் சொல்லிற முடியாது. ஆணித்தரமான உண்மைன்னு சொல்ல முடியாது. இது உண்மையே கிடையாது, பொய்ன்னு சொல்லிற முடியாது. ஸோ மர்மமான உண்மைகள் இது. அ இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, தங்கலானா விக்ரம் பண்ணியிருக்காரு. பார்வதி திருவோத் அவங்க மனைவியா நடிச்சிருக்காங்க. அ அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கேரக்டர் மாளவிகா மோகனன், பசுபதி சார், இன்னும் ஒரு சிலர்லாம் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஈச் எவ்ரி ஒன்க்கும் தனித்தனி ஆக்டிங்கு வேற லெவல். ஏன்னா, உண்மையாலுமே எனக்கு என்னன்னா, மாளவிகா மோகனன் எனக்கு தெரியும். தெரியும்னா எப்படி தெரியும்னா, அ இதில தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்க வரும்போது தான் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க ஹிந்தியில பண்ண படம்லாம் எதுவும் தெரியாது. ரஞ்சித் சார் சொல்லியிருப்பாரு, அவங்க முன்ன இருந்தே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு இருக்கு. அவங்க படமெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு. பட் நான் அந்த மாரிலாம் பார்த்ததில்ல. ஸோ நான் பார்த்த தமிழ் படத்தில மாளவிகா மோகனன் எல்லாரும் எந்த அளவுக்கு ஒரு ஹீரோயின் பேட்டர்ன்ல யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அத தாண்டி இந்த படத்தில ஆஸ் யூசுவல் ஒரு பெர்ஃபார்மரா வேற லெவல்ல பண்ணியிருந்தாருங்க. ஆர்த்தின்னு ஒரு சூனியக்காரி கேரக்டர் சான்ஸே இல்ல. மாளவிகா மோகனனா இது அப்படின்ற மாரி எனக்கே இருந்துச்சு. அந்த மாரி தான் இருந்துச்சு. மத்த 3 பேத்த பத்தி சொல்லவே வேணாம். அவங்க 2 பேரும் போட்டா போட்டி போட்டு நடிக்கிற ஆக்டர்ஸ். விக்ரம் சார், பார்வதி திருவோத் மேம், பசுபதி சார். ஸோ இவங்க 3 பேர பத்தியும் நம்ம வந்து தனியா கிளாஸே எடுக்கலாம். அந்த அளவுக்கு 3 பேரும் பெரிய நடிகர்கள். ஸோ அதே மாரி 3 பேரும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ நான் இனிஷியல்ல ஒண்ணு சொன்னேன் தெரியுங்களா? அதுதான் இந்த மொத்த கதையே இதுதான். என்னன்னா, அந்த எப்படி சொல்றேன்னா, ஆற்காடு அதாவது நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடும்ல. ஸோ அந்த ஒரு இடத்துல வேப்பூர்ன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல இருக்கிற பிரிட்டிஷ் காலத்துல அதாவது இந்த ஜமீன்தார்களுக்கெல்லாம் வரி கட்டிட்டு பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஓட ஆட்சியெல்லாம் உள்ள வருது தெரியுமா? அந்த டைம்ல இருக்கிற ஒரு மக்கள். ஒரு கிராம மக்கள். அவங்கள கூட்டிட்டு பிரிட்டிஷ்காரங்க கூட்டு போறாங்க. தங்கம் எடுக்கணும் இந்த மாரி அப்புட்ன்னு சொல்லிட்டு கோலார் ஃபீல்டுல. இது வந்து காலங்காலமா நடந்துட்டு வருது. அந்த இடத்துக்கு போய் தங்கம் எடுக்கிறதுக்கு திப்பு சுல்தான்லேருந்து நெறையா பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மைன் பண்ணது, இது பண்ணது எல்லாமே அந்த இதெல்லாம் இருந்திருக்கு. ஆத்துல அடிச்சுட்டு போறது தங்கத்தெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த படத்துல இருக்கிறத சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்படி எல்லாரும் தங்கத்த எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் நெறைய பேர் தோத்து போயிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த பிரிட்டிஷ் டைம்ல வர்ற ஒருத்தர் தான் திரும்ப அத போய் நான் எடுக்கணும். இதுக்கான புக்கே இன்னும் முன்னாடி ஒருத்தர் போட்டு வச்சிருக்காரு அப்படிங்கல. ஸோ விக்ரமுக்கு ஒரு கனவு மாரி வரும். அந்த கனவுல இந்த ஆர்த்தின்ற கேரக்டர் மாளவிகா மோகனன் வருவாங்க. பார்த்தா விக்ரமோட பூர்வ ஜென்மத்தில அவரு சொல்ற கதையில பார்த்தா பூர்வ ஜென்மத்தில ஒருத்தர் அதாவது அவங்க தாத்தாவுக்கு தாத்தாவெல்லாம் இருப்பார் இல்லைங்க.
அந்த மாரி ஆட்கள் எல்லாருமே அந்த தங்கத்த எடுக்கிறதுக்காக நெறையா பேத்துக்கு உதவி செய்ய அந்த அரசர்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாத்தையும் யார் தடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூனியக்காரியா இருக்க மாளவிகா தான் தடுப்பாங்க. ஸோ யாருனாலயுமே ஒரு முழுசா தங்கத்த எடுக்கவே முடியாது. போட்டிக்கு போட்டியாவே இருக்கும். அ யார் தங்கம் எடுக்க போனாலும் மாளவிகா மோகனன் அவங்க அந்த மாளவிகா மோகனன் சுத்தி ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து அதெல்லாம் எடுக்க விடாம எல்லாம் சேர்ந்து தடுக்கிறதா இருக்கும். ஸோ அப்படி வர்ற அப்படி பின்னாடி வரிசையில வர தான் இங்க விக்ரம் அடுத்தடுத்தா வருவாரு. அப்ப தங்கலான் அப்படின்ற ஒரு பேர்ல அவரு வருவாரு. ஸோ பிரிட்டிஷ்காரங்க அந்த மன்னர்களும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரிட்டிஷ்காரர் எழுதி வச்சத பார்த்துட்டு தான் இன்னொரு பிரிட்டிஷ்காரர் வருவாரு. அவரு தான் இந்த தங்கலான் அப்படின்னு பார்வதி திருவத்தோட சேர்ந்து ஃபேமிலியா இருக்கிற இந்த விக்ரம கூப்பிட்டு போவாங்க. ஸோ அங்க போயிட்டு அவங்க ஒரு தங்கத்த எடுத்துருவாங்க. இப்போ ஆ விக் இவங்க மாளவிகா மோகனன் வந்து கனவுலயும் வர மாரி இருக்கும், நிஜத்திலயும் வர மாரி இருக்கும். ஸோ மாறி மாறி கொஞ்சம் நல்ல கன்ஃப்யூஷன்ல இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற ஒரு தங்கத்த எடுத்ததும், அங்க இருக்க மக்கள கூட்டிட்டு வர்றாங்க. வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பிரிட்டிஷ்காரங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி ஒரு இதுதான் இது பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் விக்ரம்க்கு அவங்க கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க. பட் தங்கம் எடுக்கிற நேரத்தில அவன் புத்தி மாற ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்? என்ன ஏது? அப்புறம் அப்படிதான் கதை போகும். ஸோ கடைசியில தங்கம் எடுத்தாங்களா? இல்லையா? விக்ரம் சாரு அவங்க மக்களுக்காக ஒரு போராட்டம் ஜெயிச்சதா? இல்லையா? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இதுதான் படத்தோட ஷார்ட் ஃபார்ம் அண்ட் ஃபுல் ஃபார்ம் எல்லாமே. ஸோ இந்த படத்துல என்ன சொல்றதுன்னா, பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் ரைட்டர் அண்ட் டைரக்டரா ரஞ்சித்துக்கு வந்து பெரிய சல்யூட் தான். படம் வேற லெவல்ல இருக்கு. எவனாவது நல்லா இல்ல, அப்படி இப்படின்னு சொன்னான்னா, முதல்ல அவன கல்ல கொண்டு அடிக்கணும். ஏன்னா நானுமே அப்படிதான் படம் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகையில மிஸ் ஆயிருச்சு. ஏன்னா 10:30 மணிக்குன்னு நெனச்சுட்டு அசால்ட்டா இருந்துட்டேன். பார்த்தா 9 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷோ. ஸோ அதனால மிஸ் ஆயிருச்சு. ஸோ 12 மணி அடுத்த ஷோ தான் நான் போய் பார்த்தேன். நான் போய் பார்க்கறதுக்குள்ளயும் இன்டர்வல்க்குள்ள எல்லாரும் இது போட ஆரம்பிச்சுட்டானுங்க. முடிச்சுட்டு வந்து நான் உள்ள போறக்குள்ளயும் இங்க பார்த்தா எல்லா மீம்ஸ்லயும் படம் சுமாரு ஒரு தடவ வாட்சபிள்னு ஒரு மாரி மிக்ஸ்டு ரிவ்யூஸா குடுத்தானுங்க. கடைசியில படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, படம் நல்லா இருக்குங்க. எவனாவது நல்லா இல்லன்னு சொன்னா அவன் கள்ள கொண்டாடிங்க. என்ன ட்ராபேக்னா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணே ஒண்ணு தான். ஒரு 1, 2 இருக்குங்க. அப்படின்றத நான் சொல்லுவேன். என்னன்னா, அ டயலாக்ஸ் பேசுறாங்க. மாறி மாறி வசனங்கள் பேசுறாங்க. நம்ம சென்னை தமிழ ரொம்ப கட் பண்ணி பேசினா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு தான் அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ அது புரியறதுக்கே அ ஏதாவது ஒரு சப்டைட்டில் போடணுமா? அப்படின்ற மாரி இருக்கு. அது வந்து ஒரு சில இடத்துல அந்த மாரி வருது. மத்த இடத்துல நல்லா வருது. அதனால அந்த டயலாக்ஸ்லாம் அதுல இன்னும் கொஞ்சம் ரஞ்சித் சார் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ! அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு ட்ராபேக். அத தவிர சிஜி வந்து ரொம்ப ரொம்ப ஐயோ! அப்படியே அப்பட்டமா கேவலமா இருக்கு. அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப உன்னிப்பா கவனிச்சா கொஞ்சம் லைட்டா எங்கேயோ பிசிறு தட்டுற மாரி இருக்கு. பட் ஆனா இதுவே இந்த படம் பண்றதுக்கே நெறைய பெரிய இதெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. பட் இதுல வந்து மத்த கஷ்டங்களுக்கு அந்த சிஜி எல்லாம் ரொம்ப பெருசாவே இதா இருக்காது. ஸோ இவ்வளோ தான் பெரிய ட்ராபேக்கே. இத தாண்டி என்ன சொல்றதுன்னா, சினிமோட்டோகிராஃபர் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. வேற லெவல் சூப்பரா ரஞ்சித் கூட சேர்ந்து அவங்க வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. எடிட்டரும் சரி, அ எப்படி ஒரு டைரக்டருக்கு சினிமோட்டோகிராஃபரும், எடிட்டரும் 2 கண்ணும் அதே மாரி தான். இத மூச்சு யாருன்னா, நம்ம ஐயா ஜிவி ஐயா "உனக்கு ஒரு உம்மா, உன் விரலுக்கு ஒரு உம்மா" அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்கு. அப்பா! உட்கார்ந்தா நம்ம அப்படியே என்ன சொல்றது? ஒரு கல்ட் மூவிக்கு ஒருத்தன மியூசிக் போடுறதுக்கு எங்க இருந்துடா கூட்டிட்டு வரணும் அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம். கண்ண மூடி ஜிவி பிரகாஷ் அப்படின்னு யோசிச்சாலே போதுன்ற மாரி தான் அவரு குடுத்துக்கிட்டே இருக்காருங்க. அ பேக்கிரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி, வேற லெவல் பின்னிட்டாரு. ஆ என்ன சொல்றது? 2 கை இல்ல. எத்தன கை வேணாலும் எடுத்து இப்படி சல்யூட் பண்ணலாம் ஜிவி பிரகாஷ்க்கு. ஸோ அந்த மாரி குடுத்துருக்காரு. அப்படியே எப்படி சொல்றதுன்னா, அ அப்படி முடியெல்லாம் எந்திரிச்சு நின்னுட்டுருக்கு. அந்த மாரி தான் பிஜிஎம் இருந்துச்சு. ஆ ஸோ ஜிவி பிரகாஷ்க்கு அதான் சொல்றேன்ல, "ஐயா உனக்கு ஒரு உம்மா, உன் விரலுக்கு ஒரு உம்மா" அப்படின்ற மாரி தான் இருக்கு. அ ஸோ ஓவராலா படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, படம் நல்லாவே இருக்கு. சூப்பரா இருக்கு. தாராளமா போயிட்டு நீங்க தியேட்டர்ல பார்க்கலாம். அ எவனாவது நல்லா இல்ல, ஒரு தடவ தான் வாட்சபிள் அப்டின்னானா, இல்ல மறுபடியும் போய் பார்க்கலாம். ஏன்னா, நான் தான் சொன்னேன்ல, அந்த டயலாக்ஸ் விஷயம் கொஞ்சம் புரியாது. அது மட்டும் உண்மையாலுமே ஒரு சில டயலாக்ஸ்லாம் என்ன பேசுறாங்கன்னு எனக்குமே புரியல. அதுல மட்டும் கொஞ்சம் ஏதோ அந்த இடத்துல இதாயிருச்சோ! அப்டின்ற மாரி தான் தோண ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, அத மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தா, படம் இன்னும் சொல்ற குறைன்னு ஒண்ணு சொல்லவே முடியாது. அப்டின்ற மாரி தான்
படம் இருக்கு. படம் ஓவராலா பார்க்கையில தங்கலான் நல்லா இருக்கு. தாராளமா போய் நம்ம தியேட்டர்லயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இதே மாரி அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் பிரவீன்.